வணக்கம் நண்பர்களே, டிஎன்எஸ்டிசியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் பணி நியமன ஆணை வர பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வைங்க. இல்லை ஒரு வேளை 10ஆம் தேதிக்குள்ளே வரலாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கல, உங்களுடைய நியமன ஆணை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கல உங்களுக்கு எந்த போஸ்டிங்கோ இல்லை பணி நியமன ஆணையோ கொடுக்க மாட்டாங்க. முதல் கட்டமாக முன்னுரிமை பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போது கிட்டத்தட்ட பிப்ரவரி 2ஆம் தேதி ஆகுது. நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடித்து வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குன்னா அது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். கருணை அடிப்படையில் மற்றும் பிற இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல் கட்டமாக ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக தபால் மூலம் அனுப்பப்படும். ஒவ்வொருவரின் மாவட்டம் மற்றும் தாலுகா வாரியாக நியமன ஆணை தனித்தனியாக அவர்கள் முகவரிக்கு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் கட்டமாக அனைத்து தேர்வுகளுக்கும் நியமனம் நடக்கும். அதுவும் இந்த பிப்ரவரி 10க்குள்ளேயே முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 10க்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கல நீங்கள் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு பணி நியமன ஆணை உடனே கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இறுதி இலக்கு பணியில் சேருதல் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் தொடக்கத்தில் பணியில் சேர வேண்டும். நியமன ஆணை பெற்றவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் அல்லது மார்ச் முதல் 2ஆம் வாரத்திலோ பணியில் சேர அறிவுறுத்தப்படுவார்கள். நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கல கண்டிப்பாக நீங்கள் மார்ச்சுக்குள்ளே உங்களுடைய பணிக்கு சேர்ந்துக்கலாம். அப்படி பண்ணாத பட்சத்தில் ரொம்பவுமே லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் முடிகிறதுக்கு மார்ச் ஏப்ரல் ஆகிடும். ஏப்ரல்ன்றது மே மாதமே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.